எரரால ஆக்சுவலி கேம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். பெல்ஜியம் ம். வந்து ரொம்ப ஃபீல் கரெக்ட். பண்ணுவாங்க. அண்ட் கெவின் டி ப்ரூய்னே ஒரு சைடுல வந்து வரிங்கா போனாரு. அவர்கிட்ட ம். இருந்து நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அண்ட் கோர்ட்டோ சைடுல வந்து ஒரு மாரி அப்செட்டா சேட் இருந்தார். டேவா இருந்தது. ம். அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்த காரணத்தினால அவரும் ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அண்ட் பெல்ஜியம்க்கு ஒரு சேட் டே டூ ஃபர்கெட் அப்டின்ற மாரி தான் சொல்லணும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026ல குவார்டர் ஃபைனல்ஸ்ல எபிசோட் 2. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கேம் இருந்தது. அண்ட் நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. யார் வருவா செமிஸ்ல? யார் பிரான்ஸ் கூட விளையாட போறா? அப்படின்ற ஒரு போட்டியா தான் இருந்தது. ஸ்பெயின் விளையாடி இருந்தாங்க பெல்ஜியமோட. ஸோ மேட்ச் வந்து 2-1 இன் ஃபேவர் ஆஃப் ஸ்பெயின் முடிஞ்சிருக்கு. ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. பட் கேம்ல என்னலாம் நடந்தது? ஸோ நெறைய சம்பவங்கள் நடந்தது. ஸோ லிங்க்ஸ் என்னலாம் கேம்ல நடந்ததுன்னு சொல்லுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு லைனப்லேருந்தே போயிடலாம் மச்சான். யூரி டிலமன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்காரு அப்படின்னு பெல்ஜியம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வார்ம் அப்பில் ஒரு இன்ஜுரி வந்தது. அதனால் வந்து வேனக்கனை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணால் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். நம்ம போன குவார்டர் ஃபைனல்ஸ்லேயே பார்த்தோம். அந்த மாதிரி கொஞ்சம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எனக்கு தெரிஞ்சு டோக்கு போன மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. லுக் பேக்கியோ அவரை எடுத்துகிட்டே வரல கடைசி வரைக்குமே. டோக்கோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு போர் கேம்னு சொல்லலாம் டோக்கோ கிட்ட இருந்து. அதே மாதிரி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு டிகேட்லரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி லுக்காக்கு போயிருக்கலாமா நமக்கு தெரியல. அவர் ஃபுல் ஃபிட்னஸாக இல்லையா, இல்லை அவரால் முடியுமான்ட்டு. ஏன்னா அவர் தான் கோல் ஸ்கோரிங் ஃபார்மில் இருந்தார். பட் டி கேட்லராவும் இந்த மேட்ச் கோல் அடிச்சிருந்தார். ஸோ அவருமே ஒரு நல்ல மேட்சாக தான் அமைஞ்சுது. பட் எப்படி சொல்கிறது, ஓவராலாக டாமினேட் பண்ணாங்க ஸ்பெயின். நிறைய சான்சஸ், ஒரு 4 கோல் 5 கோல் அடிக்க வேண்டிய இடத்துல நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணி கடைசியாக நம்ம 2 கோல் கூட முடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கோல் வந்து ஓப்பன் பண்ணது என்னன்னா ஃபுல் அட்டாக் போயிருந்தாங்க மச்சா ஸ்பெயின். ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு ரீபவுண்ட் ஒன்று வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராஸ் ஒன்று வரும் பெட்ரோ போரோ கிட்ட இருந்து. அது ரீபவுண்டு வால்மோ அடிப்பார். அது கோல் கீப்பர் ரீபவுண்ட் பண்ணி விடுவார். இவர் ஃபேபியன் ரூயிஸ் கோல் அடிச்சிருவார். ஸோ 1-0 லீட் எடுப்பாங்க ஸ்பெயின். அதுக்கப்புறம் டி கெட்லரா அங்கேருந்து ஒரு அட்டாக் வரும். ஒரு கவுண்டர் ஒன்று வரும், கவுண்டர் மாதிரி. அதுலேருந்து ஒரு கேஸ்டேக்னா ஒரு கிராஸ் போடுவார். டி கெட்லரா ஹெட்டர் பண்ணி 1-0 அப்படின்னு முடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை. செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படி சப்ஸ் போவோம், நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ட்ரை பண்ணாங்க ஸ்பெயின் திரும்பி. பட் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. பட் அட் த எண்ட் மிக்கல் மொரினோ வந்து தான் திரும்பி வின்னர் அடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. போன மேட்ச் நடந்த ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி இருந்தது மச்சான். ஸோ அவர் வந்து வின்னர் அடிச்சு 2-1 அப்படின்ட்டு உள்ளே போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல மொமெண்டமோட வராங்க ஸ்பெயின்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. பொசிஷன் டாமினேஷன். ஆனால் இன்னும் ஒன்று ஒரு பேட் லக்னா உனே சிமனோட அந்த ஸ்ட்ரீக் முடிஞ்சுது. இதோட கிட்டத்தட்ட 600 மினிட்ஸோ என்னமோ வச்சிருந்தாரு கோலே விடாமல். இப்போ கோலை வாங்கியிருக்காங்க ஒரு கோல். பட் அது அன்எக்ஸ்பெக்டட் தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரேக் ஆகி தான் ஆகணும். ஸோ அது இந்த மேட்ச்சில் ஆயிருக்கு. பட் பார்ப்போம், ஒரு நல்ல கேம், சாலிட் கேமாக இருந்தது ஸ்பெயின் கிட்ட இருந்து. பெல்ஜியம் ட்ரை பண்ணாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு ஃபேவராக போல. ஒரே ஒரு கோலை தவிர மிச்சதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தாங்க ஸ்பெயின் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீ என்ன மச்சான் எஸ். நினைக்கிறேன்? டெஃபினட்டா. ஸ்பெயின் வந்து ஆல்வேஸ் வந்து ஃபேவரைட்ஸா இருந்தாங்க இந்த கேம்ல. அண்ட் அவங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்றது தான் நம்மளோட கேள்வியா இருந்தது. ஸோ பொசிஷன் வச்சு விளையாட போறாங்க. அதுதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து டில் 90 மினிட்ஸ் வரைக்கும் அவங்களோட இன்டென்ட் வந்து பொசிஷன் ம். வச்சு விளையாடணும். ஸோ அப்படிதான் இருந்தது. அண்ட் இன்னொரு சைடுல நம்ம ப்ரீ மேட்ச் அனலைசிஸ்லயே பேசியிருந்தோம். பெல்ஜியம் வந்து தே ஹேவ் டு வெயிட் ஃபார் த கவுண்டர்ஸ். கவுண்டர்ஸ்ல கரெக்ட்டா பண்ணா அவங்களுக்கு கோல் சான்சஸா வரும் அப்படின்ற மாரி தான் பார்த்தோம். அண்ட் அது மாரி தான் கேம் போயிட்டே இருந்தது. அண்ட் இனிஷியலா லைன் அப்ல ஸ்பெயின் ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல. பெட்ரிய வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அந்த ம். பிளேஸ்ல வந்து ஃபேபியன் ரூயிஸ் விளையாடினாரு. பட் அது ஏன்பா பண்றாங்க அப்படின்றது நெறைய கேள்வி எல்லார்கிட்டயுமே வந்தது நம்ம பாய்ஸ் கிட்ட இருந்து. பட் ஃபேபியன் ரூயிஸ் கிட்ட தான் கோல் வந்தது. சோ அங்க தான் வந்து ம். டிஃபுயன்டேக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் குடுக்கணுமா. கரெக்ட். சோ அந்த மாரி பேசணும். பட் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. ரீபவுண்ட் தான். பட் கரெக்ட்டான டைம்ல அவர் வந்து இருந்தாரு அண்ட் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கேம்ல வந்து கம்பேக் இருக்குமா? ஈக்குவலைசர் இருக்குமான்ற மாரி நெறைய கேள்விகள் இருந்தது. சோ பெல்ஜியமோட அட்டாக் பெருசாலாம் இல்ல. டிரான்சிஷன்ல டோக்கு ஒரு மாரி பாஸ் குடுக்காம கேம் கரெக்ட். ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து ஒன் டைமென்ஷனலா விளையாடிட்டு இருந்தாரு. அவரே எல்லாம் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தாரு. சோ பாஸ் குடுக்காம டைரக்ட் ட்ரிபிள் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தாரு. அண்ட் ரைட் சைடுல ட்ரொசார்ட்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் அந்த லெஃப்ட் சைட்லயே அட்டாக் இருந்த காரணத்தினால ரைட்ல பார்க்கவே முடியல. ம். அண்ட் அப்படியே தான் கேம் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சான்ஸ் தான் கிடைச்சது அந்த ஆஃப் லேன்னு சொல்லலாம். பட் அத சூப்பரா அந்த காஸ்டினியோட கிராஸ டி கட்லேரா சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அவர் ஒரு லீட் குடுத்திருப்பாரு. 1 கோல் அடிச்சிருப்பாரு. ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பார். சோ 1-1 அப்படின்ற மாரி தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல மேபி 2 பேரும் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க. ஸ்பெயின் வந்து இன்னுமே கோல்ஸ் அடிச்சிருக்கலாம். பட் அவங்க ம். 1லயே தான் இருந்தாங்க. அந்த ஈக்குவலைசர் காரணத்தினால மேபி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெல்ஜியம் குடுத்திருப்பேன். அவங்க நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்ற மாரி ம். ஏதோ ஒண்ணு பண்ணி டிராப் பண்ண மாரி போயிட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப் அகைன் ஸ்பெயின் வந்து ஸ்ட்ராங்கா வந்தாங்க. அண்ட் அப்படியே போச்சு கேமு. அண்ட் நெறைய விஷயங்களும் நடந்தது இந்த கேம்ல. ஸோ கோர்ட்டுவோட இன்ஜுரி. ஸோ அதுவுமே வந்து ம். ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்தது கேம்ல. ஸோ கோர்ட்டுவாக்கு இன்ஜுரி ஆயி சில மினிட்ஸ்லயே வந்து லெமன்ஸ் வருவார் அந்த கோல் கீப்பிங்ல ஹைட்ரேஷன் பிரேக் அப்புறம். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா ஒரு திருப்பு முனையே நடந்தது. ஸோ இவர் அடிச்சிருப்பாரு ஷூட். நம்ம கூபா வந்து ஒரு லாங் ஷாட் அடிச்சிருப்பாரு டி பாக்ஸ் வெளிய இருந்து. அத வந்து மேபி ரைட் சைடுல டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஒரு கோல் கீப்பர் யூசுவலா அதான் பண்ணுவாங்க.
அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அதை ரீபவுண்ட் கொடுத்துருப்பாரு. அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இன்ஸ்டிங்க்ட், ஒரு கோச்சருக்கு என்ன தேவையோ அது வந்து மிக்கல் மொரினியோ கிட்ட இருந்தது. அவர் வந்து ஜாலியா வந்து காம் அண்ட் கம்போஸ்டா அடிச்சு, போன மேட்ச் போர்ச்சுகலுக்கும் இதான் பண்ணியிருப்பாரு. 90th மினிட்ல கரெக்ட். ஒரு வின்னர் அடிச்சு கொடுத்துருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச்லயுமே வந்து நான் இருக்கேன்லப்பா, ஏன்டா என்ன எப்பவுமே கடைசியிலேயே கூப்பிடுறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது. அண்ட் சூப்பரா அவர் அடிச்சிருப்பாருப்பா. ஒரு 2வது கோல் அடிச்சு வின் பண்ணியிருப்பாங்க. மேபி கோயிங் ஃபார்வர்ட். ஸோ நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச்லயுமே வந்து வி தாட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு ஒயர்சபாலுக்கு பதிலா அப்படின்ற மாதிரி ம். நினைச்சோம். ஏன்னா இந்த கேம்லயே வந்து ஒயர்சபால் அவ்வளவா தெரியல. ஒரு சைடுல ம். யமால் வந்து என்னென்னமோ பார்த்தாரு. தலைகீழ நின்னு கூட பார்த்தாரு. அப்படி இப்படின்னு ஷூட் கரெக்ட். அடிச்சாரு. எதுவுமே கோல் கன்வெர்ட் ஆவல. அவரோட சைடுல இருந்தோம். பட் ஓகே, கேம் அப்படி இப்படின்னு தான் போச்சு. பட் ஒரு எரரால ஆக்சுவலி கேம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். பெல்ஜியம் ம். வந்து ரொம்ப ஃபீல் கரெக்ட். பண்ணுவாங்க. அண்ட் கெவின் டி ப்ரூனே ஒரு சைடுல வந்து வரிங்கா போனாரு. அவர்கிட்ட ம். இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அண்ட் கோர்ட் ஒரு சைடுல வந்து ஒரு மாதிரி அப்செட்டா சேட் இருந்தார். டேவா இருந்தது. ம். அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்த காரணத்தினால அவரும் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அண்ட் பெல்ஜியம்க்கு ஒரு சேட் டே டு ஃபர்கெட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் ஸ்பெயின் வந்து இந்த கேமை வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பிரான்ஸ் கூட விளையாட போறாங்க லிங்க்ஸ். ஸோ அந்த போட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போட்டியா இருக்க போகுது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசி வச்சது தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்றது தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ல கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பெயின் விளையாட போறாங்க செமிஃபைனல்ஸ்ல பிரான்ஸோட. பட் அந்த கேம் வந்து இனிமே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அண்ட் என்ன நினைக்கிற லிங்க்? ஸோ இது வரைக்கும் ஸ்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எப்படி நினைக்கிற? அவங்க மெயின் பிளேயர் டு வாட்சா யார் இருந்தா? ஸோ ஸ்பெயின் பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது மச்சான், ஒரு டீசெண்டாக ஆரம்பிச்சாங்க. ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட்டை. அதுக்கப்புறம் பிக் பண்ணாங்க 2வது மேட்ச்சில். ஒரு சவுதி கிட்ட ஒரு 4-1 அடிச்சு. அதுக்கப்புறம் 3rd கேம் உருகுவே கிட்ட ஒரு க்ளோஸ் மேட்ச். அதுக்கப்புறமே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் ஆஃப் 32 ஆஸ்ட்ரியா கிட்ட கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க. திரும்பி பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது, போர்ச்சுகலில் ஒரு க்ளோஸ் மேட்சாக இருந்தது. இந்த மேட்ச்சுமே நம்ம ஒரு க்ளோஸ் மேட்ச்னு சொல்லலாமா? ஏன்னா கடைசியாக தான் வின்னர் வந்தது. க்ளோஸ் மேட்ச்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஆனால் அவ்வளோ டஃப் கொடுக்கல பெல்ஜியம். மேபி வேறு டீம் வந்தால் டஃப் கொடுத்துருக்குமோ எனக்கு என்னமோ தோணுது. பெல்ஜியம் பண்ணாங்க அவங்களோட இது எஃபர்ட்டை போட்டாங்க. பட் முடியல. ஸோ நம்ம பேசி தான் மச்சான் இருந்தோம் ப்ரிவியூலி அந்த டோர்னமெண்ட்லேயே. இந்த டோர்னமெண்ட்டு இதை நோக்கி தான் போகுது. இவங்க 2 பேர் தான் டைட்டில் கண்டெண்டராக இருக்க போகிறாங்க. மேபி ஃபைனலில் வந்து தான் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். பட் செமிஃபைனல்லே வருது. நீயா நானா அடிச்சு பார்த்துக்கலாம். இது எப்படியும் யூரோ கப்பு, அதுக்கப்புறம் நேஷன்ஸ் கப்பு அதெல்லாம் நடந்த ஒரு ரீப்ளே மாதிரி இருக்கும். ஃப்ரான்ஸ் 2 தடவையுமே தோத்துருந்தாங்க இஃப் ஐம் நாட் ராங். ரீசெண்டாக பீட் பண்ண முடியல. பட் இப்போ புது பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க ஃப்ரான்ஸுக்கு. ஒலிசே அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ ஸ்டெப் அப் பண்ணுறாங்களா? அந்த மேட்ச் சூப்பராக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட எப்படி ஓகே. சொல்கிறது, ஒரு ஃபைனலுக்கு ஒரு டெமோ பீஸ்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு யார் உள்ளே போகிறாங்களோ ஃபைனலுக்கு ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கும். ஏன்னா 2மே டாமினேட் பண்ணுற டீமு. ஒருத்தவங்க பொசிஷன் வச்சு டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல. இது வரைக்குமே 2 டிஃபென்ஸுமே டெஸ்ட் ஆகாத மாதிரி இருந்தது. ஃப்ரான்ஸுமே டெஸ்ட் ஆகல, ஸ்பெயினுமே டெஸ்ட் ஆகல. ஸோ ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும் மச்சான். அண்ட் இத பத்தி பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து ஈஸியான ஒரு கேமா இருந்ததா? இல்ல ஏதாவது நீங்க அப்செட் நடக்கும்னு நினைச்சு நடக்காம போச்சா? ஸோ ஸ்பெயின் வந்து பிரான்ஸ் கூட என்ன பண்ண போறாங்க? இது எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மேட்ச்ல கோர்ட்வாக்கு ஒரு லாஸ்ட் டான்ஸா இருந்தது. லுக்காக்குக்கு ஒரு லாஸ்ட் ம். டான்ஸா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு லாஸ்ட் டான்ஸா இருந்தது. அண்ட் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்றத டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மேட்ச் உங்களோட ஃபேன்ஸ், ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, இந்த டீமை சப்போர்ட் பண்ற மாரி. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.